அவ்ளோ பெரிய யானைய ஒரு சங்கிலில கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சங்கிலிய உத்து பார்த்தா தெரியும். அது உடையிற ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அந்த யானை நினைச்சா அந்த சங்கிலிய உடைச்சிட்டு ஈஸியா வெளிய வந்துர முடியும். ஏன் அது வர்றதில்ல? ஏன்னா அதுக்குள்ள ஒரு பொய்யான நம்பிக்கைய விதைச்சிருப்பாங்க. அந்த யானை சின்ன வயசுல இருக்கிறப்போ அது ஒரு பெரிய சங்கிலில கட்டி போட்டிருப்பாங்க. அப்ப அது இருந்த குட்டி சைஸுக்கு அதால அந்த சங்கிலிய உடைச்சுக்கிட்டு வர முடியாது. அந்த குட்டி யானையும் எவ்வளவோ ட்ரை பண்ணும். ஆனா அதால உடைச்சிட்டு வரவே முடியாது. எப்படியோ அந்த சங்கிலிய உடைக்க முடியாது. அமைதியா இருப்போம் அப்படின்னு அந்த யானையும் அமைதியாயிடும். அது வளர வளர அதோட அந்த பொய்யான நம்பிக்கையும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அந்த நம்பிக்கை தான் அதோட பலவீனமே. இதே மாதிரி தான் நம்ம சின்ன வயசா இருக்கிறப்போ நமக்குள்ளேயும் ஏதோ ஒரு பொய்யான நம்பிக்கை நம்ம ஆழ்மனசுல பதிஞ்சிருக்கும். நம்ம வளர வளர ஆழ்மனசு அந்த நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி தான் நம்மள பிஹேவ் பண்ண வைக்கும். உங்களுக்கு ஒரு மைண்ட் தான் இருக்கு. ஆனா அந்த மைண்ட்ல 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன்னு ஆப்ஜெக்டிவ் மைண்ட், இன்னொன்னு சப்ஜெக்டிவ் மைண்ட். இந்த ஆப்ஜெக்டிவ் மைண்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் மைண்ட